ஆலயத்தில் வந்து உட்காருகிற உன் சரீரம் எப்படி அசுத்தமான ஒரு படங்களை சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்க முடியுது? சினிமால நடிக்கிற ஆட்கள்லாம் பரிசுத்தவான்களா? அவங்க பேசுற டைலாக்லாம் வசனமா? அவங்க நல்லதையா சொல்லி தராங்க? சினிமால அவ்வளவு வேசித்தன ஆவி, அவ்வளவு விபச்சார ஆவி. சினிமா படங்களை பார்க்கிற உன் வீட்டை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. இப்ப என்ன பாக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. பைபிளை வாசிக்க வேண்டிய உங்க கண்கள், மகிமையின் ராஜாவை தரிசிக்க வேண்டிய உங்க கண்கள், கல்வாரியின் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டிய உங்க கண்கள் அசுத்தமான உலகத்தின் படங்களை பார்க்கும்போது how can God bless you? இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேரை அரசாங்க உத்தியோகத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆனா நன்றி கட்டவங்களா மாறிட்டாங்க. கோடி கோடியா அவர்கள் வீடுகளுக்கு லஞ்ச பணம். என்ன பிரயோஜனம்? நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு உன்னுடைய கரைப்பட்ட வஸ்திரத்தை மாற்று. பிசாசுகள் உங்களை பார்க்கும் போது உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? அது பரிசுத்தமா இருக்கணும். இயேசு மறுரூபம் மலையில போய் ஜெபித்த போது அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? பரிசுத்தமா இருந்தது, வெண்மையா இருந்தது, சூரியனை போல பிரகாசமா இருந்தது. அவருடைய பக்கத்துல எலியாவும் மோசையும் வந்து இறங்கி பேசினாங்க. ஒரு மகிமையின் மேகம் அவரை சுற்றி இருந்தது. தன்னுடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். ஏன் நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படல? அப்பா அம்மா சரியில்லை. அப்பா அம்மாவுடைய பாவ பழக்கம் அந்த வீட்டுக்குள்ள பிசாசை விட்டுடுச்சு. சில போதை வஸ்துக்கள், சில சிகரெட் பழக்கம், குடி பழக்கம், இதனால நீங்க செய்து 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 உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு கதவை திறந்துட்டீங்க. இப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்ல. இப்ப புலம்பி அழுது என்ன பிரயோஜனம்? யூதாஸ் பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தது போல நீங்க கொடுத்துட்டு இப்ப உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லையே. ஆண்டவர் எவ்வளவு முறை உன்னை எச்சரித்தார், விடு விடுன்னு சொல்லி கேட்டியா பிரதர்? கேட்கலையே. வியாதி வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எவ்வளவு உன்னை எச்சரித்தார், விட்டு வெளியே வந்த பாவத்தை சொல்லி கேட்டியா? கேட்கலையே. இப்ப கேன்சர் வியாதி வந்த பிறகு ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்தினா உங்க ராஜ்யத்தை கட்டுவேன். கிழிச்ச நீ ராஜ்யத்தை கட்டி உனக்கு நல்ல நாட்களை கர்த்தர் கொடுத்திருந்த போது, நல்ல பலனை கொடுத்திருந்த போது, உன்னை நல்ல சம்பாதிக்க கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருந்த போது நீ ஆண்டவருக்காக எதை செய்தாய்? ஒன்றுமே செய்யலையே பிரதர். இப்ப வியாதிப்பட்டு ஒரு முத்தி சாகர நிலைமையில நீ இருக்கும்போது இப்ப ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என்ன நீங்க ஆசீர்வதித்தா உமது ராஜ்யத்தை கட்ட என்ன பிரயோஜனம் பிரதர்? இட்ஸ் டூ லேட். ஆண்டவர் நல்ல நாட்களை உனக்கு கொடுத்திருக்கும் போது, மனம் திரும்ப நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கும் போது அந்த பாவத்தை விடு, அந்த குடி பழக்கத்தை விடு, அந்த பாக்கு போடுகிற அந்த பழக்கத்தை விடு. Repent before it is too late. மனம் திரும்ப. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார்.